நாங்கள் வல்வர் கோட்டம் வந்து ரெனோவேஷன் பண்ணி மேம்படுத்தி ரொம்ப அழகாக ஆக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணலை. திருப்பி பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. அது பெயிண்ட் அடிச்சுட்டு லைட்டிங் போட்டிருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கு வந்து நீங்கள் வந்து 80 கோடி செலவு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஒரு பில்லு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எவ்வளோலாம் ஏமாற்ற முடியுமோ இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஏமாத்திட்டு போயிட்டு இருக்காங்க திமுக கவர்மெண்ட் அப்படின்றது தான். ஊழல் குற்றச்சாட்டை பற்றி எதுவுமே வாயை திறக்கிறது இல்லை. இன்னைக்கு வந்து எப்படியெல்லாம் சாவர்கரை வந்து சாரி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து மண்டிட்டு மன்னிப்பு கேட்டாங்க. இன்னைக்கு அந்த நிலைமையில தானே இன்னைக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கும் வந்து அப்பா சார் வந்து சாரி கேட்டுட்டு இருக்காரு அப்படின்றது தானே சொல்ல முடியும். அதாவது காவல்துறையில இருக்கக்கூடிய சில போலீஸ் அதிகாரிகள், பெரிய அதிகாரிகள் சில தவறுகள் செய்யும் போது அது எப்படி காப்பாற்றலாம் அவங்கள அப்படின்ற ஒரு நோக்கத்துல தான் இருக்காங்களே தவிர ஒரு சாரியால வந்து ஒரு கொலையை வந்து மறைக்கலான்னு அளவுக்கு இன்னைக்கு வந்து போயிட்டு இருக்கு அப்படின்றது தான் நான் சொல்வேன். யாரை காப்பாற்ற முயல்றாங்க அப்படின்றதா யாருக்குமே தெரியல. ஸோ மோசமான ஒரு ஆட்சி கொடுத்துட்டு இருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு கொடுங்கோல் ஆட்சின்றதா நம்ம எல்லாருமே, இது நான் சொல்ற வார்த்தையே கிடையாது. இன்னைக்கு மக்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா திமுக ஆட்சி வந்து ஒரு கொடுங்கோல் ஆட்சி அப்படின்றது தான் சொல்றாங்க.